ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்சுலின் நீரிழிவு அப்படிங்கிற சர்க்கரை நோய் சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படுறதா இந்த இன்சுலின். 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல சில விலங்குகள்கிட்ட இருந்து இன்சுலின் பிரிச்சு எடுத்து பயன்படுத்துறாங்க. ஆரம்பத்துல இது வசதி வாய்ந்தவங்க பயன்படுத்துற நிலைமை தான் இருந்துச்சு. மருத்துவ விஞ்ஞான வளர்ச்சி காரணமா 1982ல மரபணு தொழில்நுட்பம் மூலமா பாக்டீரியா மற்றும் ஈஸ்ட் செல்கள்ல இருந்து இன்சுலின் உற்பத்தி செய்யறாங்க. இது ஆரம்பத்துல ஹீமோலின் அப்படின்னு சொன்னாங்க. இது மனிதர்கள்ட்ட பயன்படுத்த ஏத்தது அப்படின்னு சர்வதேச மருத்துவ அமைப்பும் அங்கீகரிக்கிறாங்க. இப்போ இந்த வகை இன்சுலின் தயாரிப்பு தான் உலகளவுல பல கோடி நீரிழிவு பயனாளிகளுக்கு உதவுது. மனித இன்சுலின் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுற ஈகோலை பாக்டீரியா முதல்ல மனித இன்சுலின் ஏ மற்றும் பி சங்கனி மரபணுக்களை ரசாயன ரீதியா உருவாக்கப்பட்டு இந்த மரபணுக்கள் மறுபடியும் பாக்டீரியாக்கள்ல புகுத்தி ஊட்டச்சத்து உள்ள இடங்கள்ல வளர்த்து சுத்திகரிப்பு முறையை தாண்டி இன்சுலின் கிடைக்குது. அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு பாக்டீரியா மனித உயிர்களை காக்க உதவும் என்பதுதான் இந்த இன்சுலின் தயாரிப்பு மூலமா நமக்கு தெரிய வர உண்மை. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.